நரி. சொல்லு பூனை. கிளாசிக் டியூன் தமிழ் பாத்தியாப்பா? பாக்குற மாதிரி இருக்காப்பா? அருமையான கார்ட்டூன்ஸ் வீடியோ சேனல் பா. ஆடே, நீ பாத்திருக்கியா? இல்லப்பா. சரி வா, சேர்ந்து பாப்போம். கிளாசிக் டியூன் தமிழ். ஒரு பெரிய காட்டில் ஜம்போ என்ற காண்டாமிருகம் வாழ்ந்து வந்தது. ஜம்போ மிகப் பெரியதாகவும் பலமுடையதாகவும் இருந்தது. அது எப்போதும் கோபமாகவே இருக்கும், மரங்களை முறிக்கும், மற்ற விலங்குகளை பயமுறுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்தது. ஒரு நாள் சிறிய மீம் என்ற ஒரு எலி காட்டில் தானியங்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஜம்போ அதன் பாதையை மறைத்து, "நீ எங்கே போகிறாய் சிறியலியே?" நான் குளிர்காலத்திற்கான தானியங்களை சேகரிக்கப் போகிறேன். தயவு செய்து என்னை கடந்து செல்ல அனுமதியுங்கள். "ஹா, தானியங்களை சேகரிக்கும் உங்களைப் போன்ற ஒரு சிறிய உயிரினமா? அது வேடிக்கையானது. நீ உன் துவாரத்தில் ஒளிந்து கொண்டு என் வழியிலிருந்து விலகியிரு." ஆனால் மீம் பயப்படாமல் கூறியது, சிறியவனாக இருப்பதால் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று அர்த்தமில்லை. ஜம்போ, ஒரு நாள் உனக்கு என் உதவியும் தேவைப்படலாம். "நீயா? எனக்கு உதவியா? இது நான் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் வேடிக்கையான விஷயம்." ஆனால் வாழ்க்கை வினோதமான வழியில் பாடம் சொல்லும். ஒரு சில நாட்களுக்குப் பிறகு ஜம்போ ஆற்றின் அருகில் நடந்து செல்லும்போது வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. கயிறு இறுக்கமாக பிடித்தது. ஜம்போவால் அசைய முடியவில்லை. அது கத்தியும் கூவியும் உதவி கேட்டது. ஆனால் பெரிய விலங்குகள் யாரும் தண்ணீருக்கருகில் உள்ள வலையை அறுத்து காப்பாற்ற முன்வரவில்லை. ஜம்போ 2 நாட்களாக சிக்கியிருந்தது. ஒருவன் கூட நமக்கு உதவி செய்ய முன்வரவில்லையே என்று சிந்தித்தது. அந்த நேரத்தில் அந்த வழியாக மீம் வந்தது. அது ஜம்போவின் நிலையை பார்த்து கேட்டது, ஜம்போ, என்ன ஆனது உனக்கு? "இந்த வலையில் நான் மாட்டிக்கொண்டேன். உன்னால் எனக்கு உதவ முடியுமா?" என்று ஜம்போ தயக்கமாக கேட்டது. ஜம்போ, நீ கூறியது நினைவிற்கு வருகிறதா? சிறியவனாக இருப்பதால் நான் பயனற்றவன் என்று அர்த்தமல்ல. மிம் அதன் கூரிய பற்களால் கயிறை கடிக்கத் தொடங்கியது. சில நிமிடங்களில் கயிறு அறுந்தது. ஜம்போ விடுவிக்கப்பட்டது. ஜம்போ மிம்மை பார்த்து சொன்னது, "உன்னை கிண்டல் செய்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் இன்று நீ என் உயிரை காப்பாற்றியுள்ளாய். மிக்க நன்றி மீம்." அந்த நாளிலிருந்து ஜம்போ மற்றும் மீம் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். ஜம்போ அந்த நிகழ்விற்கு பிறகு யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து குறைவாக மதிப்பிடுவதில்லை. ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.